தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதியில் இன்று காலை 8:30 மணிக்கு குறைந்த தாழ்த்த காற்றுப் பகுதி உருவான நிலையில் அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் நோக்கி நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதியில் இன்று காலை 8:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த நிலையில் அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணிக்கு அதாவது 8:30 மணிக்கு உருவாகி இருப்பதாகவும் அதே நேரத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் இது நகர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று காலை 8:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. மத்திய வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்த மேலும் தகவல்கள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஏப்ரல் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஏப்ரல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று காலை 8:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மேற்கு மத்திய வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது.